அதாவது நாங்கள் ஷைத்தான் எங்களுடைய வீடுகளுக்குள் நுழையாமல் இருப்பதற்கு உள்ள காரணத்தையும் ரசூலுல்லாஹ் அடுத்து பட்டியல் போடுகிற போது சொன்னார்கள், ஒருவர் வீட்டுக்குள் நுழைகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று சலாம் சொல்லிக்கொண்டு பிஸ்மில்லா என்று சொல்லித்தான் வீட்டுக்குள் நுழைய வேண்டும். எங்களுடைய சொந்த வீடுகளாக இருந்தாலும் அப்படித்தான் செல்ல வேண்டும். எனவே யார் வீட்டுக்குள் நுழைகிற போது பிஸ்மில்லா என்று சொல்லி நுழையவில்லையோ அப்போது ஷைத்தான் சொல்கிறான், இந்த வீட்டில் எங்களுக்கு தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது. வீட்டுக்குள் ஒருவர் நுழைகிற போது, சொந்த வீட்டுக்குள் நுழைகிற போதும் சரி, யார் வீட்டுக்குள் நுழைகிற போது பிஸ்மில்லா என்று சொல்லாமல் நுழைந்து விட்டால் ஷைத்தான் என்ன சொல்கிறான், இன்று இந்த வீட்டில் தங்குவதற்கு இடம் கிடைத்து விட்டது என்று சொல்கிறான். அதே மாதிரி சாப்பிடுகிற போது பிஸ்மில்லா என்று சொல்ல வேண்டும். இது ஒன்றும் பாடமாக்குவதற்கு உட்கார்ந்து பல மணித்தியாலங்கள் பாடமாக்க வேண்டிய துவா ஒன்றும் கிடையாது. பிஸ்மில்லா என்று யாருக்கு பாடமில்லை? அப்படி பாடம் இல்லாத ஒருவர் இருப்பாரே ஆனால் அவர் முஸ்லீமாக இருக்க மாட்டார். முஸ்லீமாக ஆகி ஒரு அடுத்த கணமே பாடமாக்க முடியுமான ஒரு துவாவும் கூட. எனவே பிஸ்மில்லா என்று சொல்லி யார் சாப்பிடவில்லையோ அப்போது ஷைத்தான் சொல்கிறான், இந்த வீட்டில் எனக்கு உணவும் கிடைத்து விட்டது என்று சொல்கிறார். அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய துவாக்களை கற்று தந்திருக்கிறார்கள். அன்றாடம் ஓத வேண்டிய சந்தர்ப்ப துவாக்கள், நிறைய துவாக்களை கற்று தந்திருக்கிறார்கள். ஒரு துவாவை உங்களுக்கு காட்ட முடியாது. இந்த துவாவை ஓத மறந்தால் இந்த துவாவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஒரு துவாவை காட்ட மாட்டீர்கள். டொய்லெட்டுக்கு போகிற போது ஓதுகிற துவா, வெளியே வருகிற போது ஓதுகிற துவா, வீட்டுக்குள் போகிற போது, வெளியே வருகிற போது, பிரயாணத்தில், இப்படி நிறைய துவா, தும்மினால் ஓத வேண்டியது, சாப்பிடும் போது ஓத வேண்டியது, இப்படி நிறைய துவாக்களை கற்று தந்திருக்கிறார்கள். ஒரு துவாவை நீங்கள் இந்த துவாவை சொல்ல மறந்தால் என்ன, இந்த துவாவை சொல்லுங்கள் என்று ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுத்தரவில்லை. ஆனால் ஒரே ஒரு துவாவுக்கு மட்டும் அந்த துவாவை மறந்தால் இதை சொல்லுங்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அது மறக்கக்கூடாத ஒரு துவா என்பதனால் தான் ரசூலுல்லாஹ் அப்படி சொல்கிறார்கள். என்ன துவா அது? பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு சலமா என்கிற ஒரு நபித்தோழியை திருமணம் முடித்தார்கள். உம்மு சலமா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி. அந்த மனைவியை திருமணம் முடிக்கிற போது உமர் என்கிற ஒரு 4 வயது பிள்ளையோடு சேர்த்து தான் முடிக்கிறார்கள். எனவே அந்த 4 வயது பிள்ளை ஒரு நாள் தட்டிலே சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது அவருடைய கை அங்கும் இங்குமாக சென்று கொண்டிருக்கிறது. அப்போது ரசூலுல்லாஹ் யா குலாம், என் அருமை மகனே என்று கூப்பிட்டு, நீங்கள் சாப்பிடுகிற போது இந்த ஒழுக்கங்களை பேணிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள். குல் பி யமீனிக்க, உன்னுடைய வலது கையினால் சாப்பிடுங்கள். வக்குல் மிம்மா எலீக்க, உனக்கு அருகில் உள்ளதை சாப்பிடுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பாட்டினுடைய ஒழுங்குகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். எனவே சாப்பிடுகிற போது பிஸ்மி சொல்ல மறந்தால் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்கிற ஒரு துவாவை சொல்ல வேண்டும். சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது பிஸ்மி சொல்ல மறந்து சாப்பிட்டு விட்டால் இடையில் நினைவு வந்தவுடன் பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலிஹி வ ஆஹிரிஹி என்கிற ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் கற்றுத் தருகிறார்கள். என்னுடைய குழந்தைகளுக்கு நான் ஊட்டுகிற போது அல்லது என்னுடைய குழந்தைகள் வீட்டில் சாப்பிடுகிற போது இந்த பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள் என்று எப்பயாவது கற்றுக் கொடுத்திருக்கிறோமா? எனவே ஷைத்தான் என்ன சொல்கிறான், சாப்பிடுகிற போது பிஸ்மி சொல்லாமல் சாப்பிட்டு விட்டால் இங்கே எனக்கு உணவு இருக்கிறது என்று சொல்கிறான். எனவே ஷைத்தானுக்கு உணவையும் வீட்டில் கொடுத்து விட்டு அவனுக்கு இருப்பிடத்தையும் கொடுத்து விட்டு வீட்டுக்குள் நிம்மதியாக வாழ நினைத்தால் முடியுமா? எனவே அருமையான சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக எங்களுடைய இல்லங்களை மாற்றுவதற்கு இன்னென்ன காரியங்களை நாங்கள் செய்துதான் ஆக வேண்டும். அப்படி செய்தால் மட்டும்தான் அந்த வீட்டில் நிம்மதியாக சந்தோஷமாக எங்களால் வாழ முடியும். எனவே அப்படிப்பட்ட முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக மாற்றுகிற முழுமையான ஒரு ஆற்றல் சகோதரிகளாகிய தாய்மார்களாகிய உங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. நீங்கள் நினைத்தால், நீங்கள் விரும்பினால், நீங்கள் முயற்சித்தால் இன்ஷா அல்லாஹ் முன்மாதிரி மிக்க இஸ்லாமிய இல்லங்களாக வீடுகளாக எங்களுடைய வீடுகளை மாற்றலாம். இன்றிலிருந்து மாற்றலாம். அப்படிப்பட்ட வீடுகளாக மாற்றுகிற நல்ல பக்குவமுள்ள சாலிகான பெண்களாக அல்லாஹ் எங்களை ஆக்குவானாக. அப்படிப்பட்ட ஒரு நல்ல பெண்மணிகளாக அல்லாஹ் எங்களை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.